தமிழ்நாடு முழுவதும் பயங்கரமான மழை பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் வரப்போதுங்க. ஏன்னா, இப்போ நமக்கு வானிலை பொறுத்தவரைக்கும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல தீவிர கனமழையை நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைய பெற்றுக்கொள்ளுங்க. சரி, எங்கெல்லாம் நமக்கு இந்த தீவிரமான கனமழை வரும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிறலாம். மழை பொறுத்தவரைக்கும், இந்த சுற்று மழை பொறுத்தவரை மே 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழையாக இருக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் இந்த வாரத்தில மழை எதிர்பார்த்திடலாம். இதுவரைக்கும் ஈரோடு மாவட்டங்கள், தேனி, தென்காசி, நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடுன்னு சொல்லிட்டு பகுதியான மழை பொழிவு சில இடங்கள்ல அந்த இடங்கள்ல எப்படி நமக்கு மழை பெய்ததோ, அதேபோல நம்ம சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நெறைய மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகிரும். உள் மற்றும் தென் மாவட்டங்கள் உள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு அநேக இடங்களில் கனமழை தீவிரம் கொட்டி தீர்க்கும். எங்கெல்லாம் நமக்கு சரிவர மழை பெய்யாம இருக்கோ, எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக உங்களுக்கு பதிவாச்சோ, எல்லா இடங்களுக்கும் அதிகப்படியான கனமழையானது இந்த வாரத்தில நமக்கு தீவிரமடையும். ஆகவே பகல் நேரங்கள்ல வெளிய செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க. என்னதான் நம்ம மாலை நேரங்கள்ல மழை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாலும், பகல்ல வெயில் குறைய வாய்ப்பு கிடையாது. வெயிலுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும். 44°C வரைக்கும் இப்பவே நம்ம திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. பகல் நேரங்கள்ல வெளிய செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக் கொள்ளுங்க. அதே சமயத்தில மாலை நேரங்கள்ல வெளிய போகலாம் அப்படின்னாலுமே கூட, உங்களுக்கு பலமான சூறாவளி காற்றுக்கான வாய்ப்புகளும் ஒரு சில மாவட்டங்கள்ல காத்துக்கிட்டு இருக்கு. அநேக இடங்கள்ல நமக்கு தீவிரமான மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கும். தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிற அளவிற்கு இந்த மழை காணப்படும். எந்தெந்த நாட்கள்ல அப்படிங்கிற தேதிகள் முதற்கொண்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மே 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை இந்த காலகட்டங்கள்ல தான் கடலோர மாவட்டத்தில பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், தென்மேற்கு பருவமழையும் இந்த மாசம் தொடங்குது அப்படிங்கிறதுனால, மேற்கு தொடர்ச்சியில நல்ல ஒரு மழை கிடைக்கும். ஏன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு பக்கம்லாம் சரியா மழையே வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில மட்டும் தான் எங்களுக்கு மழை வந்திருக்கு. ஆனா எங்க பகுதிகளுக்கு மழை வருமா? பகுதியான மழை பொழிவா கோயம்புத்தூர்ல பதிவாகிட்டு இருக்கு. வால்பாறை, சோலையாறுல கூட நமக்கு மழை வந்துருது. ஆனா இங்க கேட்கக்கூடிய கிணத்துக்கடவு மற்றும் பொள்ளாச்சி போன்ற பகுதிகள்லாம் மழை ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லா இடங்களுக்கும் மழை குறைவு அப்படிங்கிற பேச்சுக்கே இனி இடம் இல்ல. அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மாலை இரவுல தீவிரமான மழை வரும் நண்பர்களே. எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. வங்கக்கடல்ல புயல் சின்னங்கள் ஏதாவது உருவாகுமான்னு கேட்டிருக்கீங்க. தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு. ஆனா, அதனால தமிழ்நாட்டுல பெரிதளவு எதுவும் பாதிப்பு எதுவும் கிடையாது. ஏன்னா, காற்றுடைய திசை ஒரு பக்கம் நம்ம ரொம்ப முக்கியம். பார்த்தாகணும். எத்தனை தாழ்வு பகுதிகள் உருவாகினாலும் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போறதில்லை. ஒருவேளை உங்களுக்கு தாழ்வு பகுதிகள் ஏதாவது தமிழ்நாட்டுல கரை கடக்க வாய்ப்பு இருக்குமானால், வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கிறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.